إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பாக செல்வம் அல்மால் என்று அழைக்கப்படுகின்ற இந்த செல்வம் தொடர்பாக அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து சில செய்திகளை நாம் இன்றைய மார்க்க வகுப்பின் ஊடாக அறிந்து கொள்வோம். அல்மால் என்ற இந்த வார்த்தையை நாம் அல் குர்ஆனிலே சுமார் ஒரு 25 இடங்களில் ஒருமையிலே இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அதே போன்று பன்மையாக அம்வால் என்ற பன்மையாக ஒரு 61 இடங்களில் நாம் அல் குர்ஆனில் இந்த வார்த்தையை பார்க்க முடியும். அதே போன்று இந்த பொருளை தரக்கூடிய வார்த்தைகளாக, அதாவது அல் கந்தரா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அதே போன்று தங்கம் வெள்ளி அல் தஹப் அல் ஃபில்லா என்பதும் பெரும்பாலும் செல்வத்தை, ஒரு மனிதன் தன்னிடம் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த செல்வத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்கின்ற போது சூரத்துன் நிசா 5வது வசனம், وَلَا تُؤْتُوا السُّفَهَاءَ أَمْوَالَكُمُ الَّتِي جَعَلَ اللَّهُ لَكُمْ قِيَامًا என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். அனாதைகளுடைய பொருளுக்கு நீங்க பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அந்த சூழலில் அவர்களுக்கு நீங்கள் அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடாது. அவர்கள் சுஃபஹாக்களாக இருக்கின்ற போது, புத்தி குறைந்தவர்களாக, புத்தி குறைவானவர்களாக இருக்கும்போது அந்த செல்வத்தை அவரிடம் ஒப்படைக்க கூடாது. அது எப்படிப்பட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்லும் போது, அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன், வாழ்க்கைக்கு ஆதாரமாக அல்லாஹ் அமைத்திருக்கும் உங்களிடம் உள்ள அவர்களின் பொருட்களை அவரிடம் ஒப்படைக்க வேண்டாம். இதில் நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹு தஆலா செல்வத்தை சொல்கின்ற போது ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதாவது வாழ்க்கைக்கு ஆதாரமாக அல்லாஹ் அமைத்திருக்கக்கூடியதாக அல்லாஹு தஆலா செல்வத்தை இங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இன்றியமையாததாக செல்வம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த வசனம் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே செல்வம், அந்த செல்வத்தின் மூலம் நிறைவேற்றப்படுகின்ற மார்க்க கடமைகள் எத்தனையோ இருக்கின்றன. அவைகளெல்லாம் இந்த செல்வத்தினுடைய சிறப்பை நமக்கு உணர்த்தக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதை அல் குர்ஆனில் ஹைர் என்றும் சொல்கிறான். ஹைர் என்று சொல்வதற்கு நாம் எந்த வசனத்தை சொல்வோம்? செல்வத்தை ஹைர் என்று குறிப்பிடுகின்ற வசனம் எது? வஇன்னஹு லிஹுப்பில் ஹைரி லஷதீத். சூரத்துல் ஆதியா நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, வஇன்னஹு லிஹுப்பில் ஹைரி லஷதீத் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நிச்சயமாக அவர்கள்
ஹைரை கடுமையாக நேசிப்பவர்களாக இருக்கிறார்கள். இங்கு ஹைர் என்று குறிப்பிடப்படுவது செல்வத்தை என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே செல்வத்தை பொறுத்தவரையில் செல்வம் என்பது அது பணமோ பொருளாதாரம் என்பது அது இழிவுக்குரியதல்ல, அது இழிவானதல்ல. அதை பயன்படுத்தக்கூடிய விதம், ஒருவர் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதை வைத்துத்தான் அதனுடைய நன்மை தீமைகள் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், சிறந்த பணம் என்பது நல்ல மனிதரிடம் இருப்பது தான் என்று சொன்னார்கள். சிறந்த பணம் என்பது ஒரு நல்ல மனிதரிடம் இருப்பது தான் என்று குறிப்பிட்டார்கள் என்ற செய்தி அஹ்மதிலே இடம்பெறுகிறது. எனவே செல்வம் என்பது அது யாரிடம் இருக்கிறது, அதை எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை வைத்து அதனுடைய சிறப்பு என்பது அமைந்திருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த நபித்தோழர்களில் நாங்கள் பிரபலமாக யாரை சொல்வோம்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவோம். யார? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லுவோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்கின்ற போது எப்படி துஆ செய்தார்கள் என்றால், அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா ஆதைதஹு என்று துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், அவரது செல்வத்தை நீ அதிகப்படுத்துவாயாக, அவரது பிள்ளைகளை அதிகப்படுத்துவாயாக, நீ வழங்கியவற்றில் அவருக்கு பரக்கத்து செய்வாயாக என்று நபி அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த செய்தி புகாரில் வரக்கூடிய செய்தி. அவர்களது செல்வத்தை நீ அதிகப்படுத்துவாயாக என்று நபி அவர்களை துஆ செய்திருக்கிறார்கள். எனவே இது என்ன, ஒரு தவறான ஒன்று, அவ்வாறு நோக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. அதே போன்று நாம் நபிமார்களிலே பார்க்கின்ற போது பல நபிமார்கள் அவர்களுக்கு செல்வம், ஆட்சி வழங்கப்பட்டிருந்தது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் பார்க்கலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கலாம். இவர்களுக்கு செல்வமும் வழங்கப்பட்டிருந்தது. அவர்கள் அந்த செல்வத்தை எவ்வாறு அவர்கள் நிர்வகித்தார்கள், அதில் எவ்வளவு சிறந்து விளங்கினார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களை பற்றி சொல்கின்ற போது சூரத்துல் இஸ்ரா 9வது வசனம், வ அம்தத்னாக்கும் பி அம்வாலின் வ பனீன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உங்களுக்கு செல்வங்கள், பிள்ளைகளை நாம் உங்களுக்கு ஆக்கினோம், உங்களுக்கு வழங்கினோம் என்று குறிப்பிடுகின்றான். இதை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்த அருளாக குறிப்பிடுகின்றான். அதே போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது சமுதாயத்துக்கு சொல்கின்ற போது வயும் தீதுக்கும் பி அம்வாலின் வ பனீன் என்று சொல்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை வழங்குவான், உங்களுக்கு பிள்ளைகளை வழங்குவான் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா தனது தூதரை பார்த்து சொல்கிறான், வவஜதக ஆயிலம் ஃபஅக்னா, உம்மை ஏழையாக கண்டு அவன் செல்வந்தராக ஆக்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இவைகள் எல்லாம் அப்ப செல்வத்தை பொறுத்தவரையில் அது என்னமோ கூடாத ஒன்று, அப்படி நோக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. அது அல்லாஹுடைய ஒரு நிஅமத், அல்லாஹுடைய ஒரு அருள். அப்ப அந்த நிஅமத்தை, அருளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறதோ அதுதான் இங்கே மிக முக்கியமானது. அதே போன்ற அருமை சகோதரர்களே, நாம் இன்னொரு விடயத்தையும் இதிலே பார்க்கலாம். அல்லாஹு தஆலா செல்வத்தை பாதுகாக்குமாறு சொல்கிறான். இப்ப நாங்க பார்க்கிறோம், அல்-லரூரியாத்துல் ஹம்ஸ், ஒருவர் கட்டாயம் காக்க வேண்டிய 5 விடயங்கள்ல செல்வமும் ஒன்றாக இருக்கிறது. செல்வத்தை எவ்வாறு காக்குமாறு அல்லாஹு தஆலா சொல்கிறான், செல்வம் விடயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ளுமாறு சொல்கிறான் என்றால், வலா துபذிர் தப்தீரா, நீங்கள் அதை வீணாக செலவு செய்யாதீர்கள். அதை நீங்க என்ன செய்யாதீங்க, வீணாக செலவு செய்யாதீர்கள். நிச்சயமாக அவ்வாறு வீணாக செலவு செய்பவர்கள் யார் என்றால் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நிச்சயமாக ஷைத்தான் தனது ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அப்ப செல்வத்தை நீங்க என்ன செய்ய வேணும், வீண் விரயம் செய்யக்கூடாது. செல்வத்தை வீண் விரயம் செய்யக்கூடாது. நாளை மறுமையில அங்க கேள்வி இருக்கிறது, நீ எவ்வாறு செலவு செய்தாய் என்ற கேள்வியும் இருக்கிறது. நாம் சம்பாதித்த முறையை பற்றியும் அங்கு கேட்கப்படும். அதே போன்று அதை நாம் எவ்வாறு செலவு செய்தோம் என்றும் கேட்கப்படும். அதற்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, செல்வத்தை அல்லாஹு தஆலா வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஆராஃப் 31வது வசனத்தில், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதெல்லாம் செல்வத்தை பாதுகாப்பதற்கான வழிகாட்டல்கள். அதே போன்று நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி, அதாவது அல்லாஹு தஆலா
ஒரு அடியானிடமிருந்து வெறுக்கக்கூடிய விடயங்களாக, அல்லாஹு தஆலா ஒரு அடியானிடமிருந்து வெறுக்கக்கூடிய விடயங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கின்ற போது, இன்னல்லாஹ கரிஹ லக்கும் ஸலாஸன், அல்லாஹ் 3 விடயங்களை வெறுக்கின்றான். 3 விடயங்களை அல்லாஹ் வெறுக்கின்றான். இது புகாரியில் வரக்கூடிய செய்தி 1477 வருகிறது. முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதில் முதலாவது விடயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது உறுதியற்ற செய்திகளை நாம் சொல்வது. செய்தி என்னது? உறுதிப்படுத்தப்படாமல் அவ்வாறு சொன்னார், இவர் சொன்னார், இப்படி உறுதியற்ற செய்திகளை சொல்வதை அல்லாஹ் வெறுக்கின்றான். செய்தியை உறுதிப்படுத்தி நாம் சொல்ல வேண்டும். இரண்டாவது, இதாஅத்துல் மால், செல்வத்தை வீண் விரயம் செய்வதை, செல்வத்தை வீணாக்குவதை அல்லாஹ் வெறுக்கின்றான். செல்வத்தை, பொருளாதாரத்தை வீணாக்க கூடாது. இதாஅத்துல் மால் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இதிலே என்ன செய்கிறார்கள்? இதிலே குறிப்பிடுகின்றார்கள். வீண் விரயம் செய்யக்கூடாது, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விடயம். அதே போன்று வகஸரத்து சுஆல், அதிகமாக கேள்வி கேட்பதையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? வெறுக்கின்றான். எனவே அதாவது நாம் தேவையான விடயங்களை கேட்பதை மார்க்கம் ஆர்வப்படுத்துகிறது. அதிகம் என்ற வார்த்தையில் அதிகமாக கேள்வி கேட்பதை அல்லாஹ் வெறுக்கின்றான் என்று இந்த ஹதீஸில் இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா நல்லடியார்களுடைய பண்புகளை குர்ஆன்ல சொல்லும் போது சூரத்துல் ஃபுர்கான் 67வது வசனம், இதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவு செய்கின்ற போது வீண் விரயம் செய்யவும் மாட்டார்கள், கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டார்கள். அவர்கள் ஒரு நடுநிலையை பேணுவார்கள், நடுநிலையை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா தனது சிறந்த அடியார்களை பற்றி சொல்கின்ற போது குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குலு வஷ்ரபு, நீங்கள் என்ன செய்யுங்க? உண்ணுங்கள், பருகுங்கள். அதே போன்று வதஸத்தகு, தர்மம் செய்யுங்கள். வல்பசு, அதே போன்று நீங்கள் அணியுங்கள். மாலம் யுகாலித்துஹு இஸ்ராஃபுன் அவ் மகைலா, நீங்கள் அதில் என்ன செய்யக்கூடாது? வீண் விரயத்தை கலந்து விடக்கூடாது. அதே போன்று பெருமை, ஆடம்பரம், புகழ் என்பவைகளும் அதை நோக்கமாக கொண்டும் அவைகள் அமைந்து விடக்கூடாது என்ற ஹதீஸ் நசாயில 2559 இடம்பெறுகின்ற செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, செல்வம் தொடர்பான இந்த வழிகாட்டல்கள், இதில் நாம் சொல்லப்பட்ட இந்த விடயங்கள் எல்லாம், அதாவது இஸ்லாம் என்ன செய்யல, முற்றும் முழுதாக நீங்க உலகத்தை துறந்து விட வேண்டும், உலக ஆசைகளை எல்லாம் துறந்து விட வேண்டும், அப்படி ஒரு துறவர போக்கை இஸ்லாம் சொல்லித்தரல. அப்படி சொல்லவில்லை. மாறாக இஸ்லாம் ஒரு நடுநிலையை சொல்கிறது. ஒரு நடுநிலையை இஸ்லாம் சொல்கிறது என்பதை நாம் இவைகள் மூலம் விளங்கிக் கொள்கின்றோம். அதே போன்று நீங்க குர்ஆன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, மிக நீண்ட வசனமாக எந்த வசனத்தை சொல்வோம்? குர்ஆன்ல சூரத்துல் பக்கரால இடம்பெறக்கூடிய 282வது வசனம். அந்த வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எதை பற்றி அந்த வசனம் பேசுகிறது என்று பார்த்தீங்கன்னா, அதுவும் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு விடயம். கடன் தொடர்பான சட்டங்களை மிக விரிவாக பேசுகிறது. இதெல்லாம் செல்வத்துக்கு, அந்த பணத்துக்கு, பொருளாதாரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம். ஒருவன் பணத்தை சம்பாதித்து விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? கடனை சும்மா அப்படி மேலே பார்த்து கொடுத்துடக்கூடாது. கடன்ல கூட எவ்வளவு விடயங்கள் பேணப்பட வேண்டும் என்ற மிக அழகாக சொல்கிறது இந்த வசனம். இந்த வசனம் அவ்வளவு அழகாக பேசுகிறது, அந்த சட்டங்களை பேசுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று செல்வத்தை பாதுகாப்பதில் இஸ்லாம் எவ்வளவு கடுமையான சட்டங்களை எல்லாம் விதித்து இருக்கிறது. ஒருவன் திருடி விட்டால் திருட்டுக்கு கையை வெட்ட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய தீர்ப்பாக இருக்கிறது. சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஒருவன் என்ன செய்யறான்? திருடி விடுகிறான், ஒரு பொருளை திருடி விடுகிறான் என்று சொன்னால் அதற்கு அவ்வளவு கடுமையான சட்டத்தை மார்க்கம் போட்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜிலே 1,00,000க்கு மேற்பட்ட தோழர்களை அங்கு ஒன்று சேர்த்து அவர்களுக்கு சொன்ன அந்த உபதேசத்திலே சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் உடைய இரத்தம், அவனது செல்வம், அவனது மானம் புனிதமானது என்று சொன்னார்கள். எப்படி மக்கா புனிதமானதோ, எப்படி இந்த மைதானம், இந்த இடம் புனிதமானதோ, இந்த துல்ஹஜ் மாதம் புனிதமானதோ, அதுபோன்று புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் எதை நமக்கு சொல்லித் தருகிறது என்றால், அதாவது இந்த செல்வத்தை பொறுத்தவரையில செல்வத்துடைய விஷயத்தில் எவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை, பொருளாதாரத்து விஷயத்தில் எவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை இஸ்லாம் வழங்குகிறது, அதை பாதுகாப்பது, பேணுவது என்பதிலெல்லாம் இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை வழங்கி இருப்பதை நாம் இதிலே பார்க்கின்றோம்.
அடுத்ததாக இந்த தலைப்பிலே நாம் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற பகுதி என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செல்வத்தை பற்றி சொல்லுகின்ற போது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பம் இருக்கிறது. எனது சமுதாயத்துக்கு ஃபித்னா செல்வத்தில், பொருளாதாரத்தில் இருக்கிறது என்றும் அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த ஃபித்னாவுடைய வடிவங்கள் எப்படியெல்லாம் அமையும், பொருளாதாரத்தில் எப்படியெல்லாம் ஃபித்னாக்கள் இருக்கும் என்பதை நாம் இதிலே பார்க்க வேண்டும். இந்த பொருளாதாரத்தை சொல்லாம ஃபித்னான்னு சொல்லிட்டான். பொருளாதாரத்தை ஃபித்னா என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அது எப்போது ஃபித்னாவாக மாறுகிறது, அது எப்போது ஃபித்னாவாக மாறுகிறது என்ற அதனுடைய வடிவங்களை நாம் கொஞ்சம் அறிந்து கொள்வோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது பொருளாதாரம் ஃபித்னாவாக மாறக்கூடிய இடங்கள்ல ஒரு மனிதன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அது தடையாக அமைகிறது. சத்தியத்தை சொல்லப்படுகின்ற போது அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால் பொருளாதாரம் தடையாக இருக்கிறது. இப்ப நபிமார்கள் கொண்டு வந்த சத்தியத்தை முதலிலே ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஏழைகள், அந்த சமுதாயத்திலே வாழ்ந்த ஏழைகள், வறியோர்கள் தான் அதை முதல்ல ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை எதிர்த்தவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா, அவங்க கொண்டு வந்த சத்தியத்தை எதிர்த்தவர்கள் யார்? அந்த சமூகத்திலே செல்வாக்கோடு இருந்தவர்கள், செல்வம் படைத்தவர்கள், இவர்கள் தான் அதை என்ன செய்யறாங்க, அதை எதிர்க்கின்றார்கள், அதற்கு எதிராக நிற்கின்றார்கள். ஏனென்றால் இந்த நபி கொண்டு வந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் இவைகளை இழக்க வேண்டி வரும், நமது பதவிகளை நாம் இழக்க வேண்டி வரும், நமது செல்வத்தை நாம் இழக்க வேண்டி வரும். நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நரகத்திலே போட்டு புரட்டப்படுகின்ற போது அவங்க என்ன சொல்லுவாங்களாம், மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. எனவே அவர்கள் அங்கு கை செய்தப்பட போவது இந்த செல்வம் எமக்கு என்ன செய்யல, பயனளிக்கவில்லை. அந்த செல்வம் என்ன செய்து விட்டது, உலகத்துல அந்த சத்தியத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள். செல்வத்தின் காரணத்தால், அவரிடம் இருக்கக்கூடிய பட்டம் பதவிகளின் காரணத்தால், அல்லாஹ்விடம் இருந்து வந்த சத்தியத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள். அதனால் அவர்கள் நரகிலே இழுத்து வீசப்படுவார்கள். ஹுதூஹு ஃபகுல்லு என்று அல்லாஹு தஆலா சொல்வான், பிடித்து அவர்களுக்கு விலங்கிடுங்கள், பிறகு நரகத்திலே வீசுங்கள் என்று சொல்லப்படும் என்ற செய்திகளை பார்க்கிறோம். எனவே இது ஒரு பெரிய ஃபித்னாவா இல்லையா? சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இது என்ன செய்து தடையாக இருக்கிறது, பொருளாதாரம் என்பது தடையாக அமைகிறது என்று அவரிடம். அப்ப இந்த ஒரு ஆபத்து இதுல இருக்கிறது, இந்த ஆபத்து இதுல இருக்குது. நாங்க பார்க்கிறோம், இப்ப நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தனாக யாரை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், காரூனை சொல்கிறான் இல்லையா? காரூன் எவ்வளவு பெரிய செல்வம் படைத்தவனாக காரூன் இருந்தான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த செல்வம் அவனை என்ன செய்து, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அவன் அந்த சத்தியத்தை ஏற்க மறுத்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் இருந்த அந்த ஃபிரௌன், அவன் எவ்வளவு பெரிய செல்வத்துக்குரியவனாக, செல்வந்தனாக இருந்தான். அவனது செல்வம், அவனது அந்த பட்டம் பதவிகள் சத்தியத்தை ஏற்க தடையாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் கலம் என்ற அத்தியாயத்திலே சொல்கின்ற போது, அந்த மக்காவிலே வாழ்ந்த குறைஷி காஃபிர்களுடைய விஷயத்தை சொல்கின்ற போதும் அன்கான தா மாலின் வ பனீன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் என்ன செல்வம் படைத்தவர்களாக, செல்வத்தோடும் அவர்களுடைய பிள்ளைகள், இவைகளை வைத்து அவர்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இது அவர்களுக்கு தடையாக இருந்தது. இப்ப நாங்க பார்க்கிறோம், அபூலஹபுடைய விஷயத்தை எடுத்து பார்க்கின்ற போதும் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் என்று சொல்கிறான். அவனது செல்வம், அவன் சம்பாதித்தவைகள் அவனுக்கு எந்த ஒரு பயனையும் அளிக்கவில்லை. சத்தியத்தை அவன் ஏற்க என்ன செய்கிறான், மறுக்கின்றான். சத்தியத்துக்கு எதிராக மாறுகிறான். எனவே அந்த செல்வத்தை வைத்து அவன் தன்னை அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டு காத்துக்கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டு காத்துக்கொள்ள முடியாது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அவர்கள் என்ன செய்தார்கள், பெருமை அடித்தார்கள், ஆணவம் கொண்டார்கள். சத்தியத்தை ஏற்பதற்கு இது தடையாக இருந்தது என்பதை நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். இதே போன்று நீங்க இன்னும் சில வசனங்கள் சூரத்துல் முத்தஸிர் எடுத்து படித்து பார்த்தாலும் அதிலும் அல்லாஹு தஆலா அந்த மக்கா காஃபிர்களுடைய விஷயத்தை சொல்கின்ற போது, வஜஅல்து லஹு மாலம் மம்தூதா, அவனுக்கு நான் நிறைய செல்வத்தை நான் ஆக்கினேன் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
அந்த செல்வம் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? சத்தியத்துக்கு எதிராக அந்த சத்தியத்தை அவர்கள் ஏற்பதற்கு அவர்களுக்கு தடையாக அமைந்ததைத்தான் நாம் பார்க்கின்றோம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து இதிலே படித்து பார்க்கலாம். அடுத்து இதில் உள்ள நாங்கள் கவனிக்க வேண்டிய இரண்டாவது ஃபித்னா என்னென்று சொன்னால், அதாவது இந்த பொருளாதாரம் ஃபித்னாவாக அமைகிறது என்பதை நீங்க பார்ப்பது, இந்த அதனுடைய வடிவங்கள்ல ஒருவன் வரம்பு மீறி செயல்படுவதற்கு இது காரணமாக அமைகிறது. ஒருவன் என்ன செய்யறது? வரம்பு மீறி சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது மட்டுமல்ல, அடுத்து என்ன, அவன் வரம்பு மீறி செயல்படுவதற்கு இது காரணமாக அமைகிறது. இப்ப நீங்க குர்ஆன்ல பாருங்க, சூரத்துல் அலக் அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், கல்லா இன்னல் இன்சான லயத்கா அர்ஆஹு இஸ்தக்னா என்று சொல்கிறான். அதாவது மனிதன் எப்போது வரம்பு மீறுகிறான் என்று அல்லாஹ் இங்கு சொல்கிறான். மனிதன் எப்போது வரம்பு மீறுகிறான், மனிதன் எப்போது அளவு கடந்து செல்கிறான் என்பதை சொல்லும் போது, தன்னை அவன் தேவையற்றவனாக காணும் போது, ரப்பை விட்டு அவன் என்ன செய்கிறான்? தன்னை தேவையற்றவனாக காணும் போது. ஏன்? என்னிடம் செல்வம் இருக்கிறது, என்னிடம் பொருளாதாரம் இருக்கிறது, நான் யாரிலும் தங்கியிருக்க வேண்டியதில்லை, என்னிடம் செல்வம் இருக்கிறது, என்னிடம் பொருளாதாரம் இருக்கிறது, இப்படி என்ன செய்கிறான்? அவன் எண்ணுகின்ற போது அவன் வரம்பு மீறுகிறான். அல்ல என்ன சொல்றான்? அவன் வரம்பு மீறி செயல்பட ஆரம்பிக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இது இங்கு இரண்டாவது இதனுடைய மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவுடைய வடிவம் என்ன? வரம்பு மீறி செயல்படுவதற்கு இது என்ன செய்து காரணமாக அமைந்து விடுகிறது. நபிமார்களை கடுமையாக அவர்கள் எதிர்ப்பதற்கு, நபிமார்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு அவர்களது செல்வம் அவர்களை தூண்டியது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய இரண்டாவது வடிவம் ஃபித்னா. மூன்றாவது வடிவம், இந்த பொருளாதாரத்துடைய இந்த ஃபித்னாவுடைய மூன்றாவது ஒரு வடிவத்தை நீங்க பார்க்கலாம். இந்த பொருளாதாரம் அல்லாஹுவை திக்ர் செய்வதை விட்டும், அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் ஒருவனை தூரமாக்குகிறது. ஒருவன் என்ன செய்து அது தூரப்படுத்துகிறது. அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும். அவன் படைக்கப்பட்ட நோக்கத்தையே மறந்து விடுகிறான். அல்லாஹ் என்னை படைத்திருப்பதை அவனை வணங்குவதற்கு, அந்த நோக்கத்தை அவன் என்ன செய்கிறான்? மறந்து செயல்பட ஆரம்பிக்கிறான். இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மூன்றாவது வடிவம் என்ன? அல்லாஹுவை தொழுவது, அல்லாஹுவை திக்ர் செய்வது, நல்ல அமல்கள் செய்வது, இபாதத் செய்வது என்பதை எல்லாம் என்ன செய்கிறான்? அவன் மறந்து விடுகிறான். நீங்க சூரத்து நாசியால கூட பார்க்கலாம், அம்மா மன் தகா வ ஆஸரல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. ஏன் வரம்பு மீறி செயல்படுகிறான் என்று சொன்னால், அவன் உலக வாழ்வை தேர்ந்தெடுத்து கொண்டான். அல்லாஹ் சொல்றான், அவன் ஏன் வரம்பு மீறி செயல்படுகிறான் என்றால், அவன் உலக வாழ்வை தேர்ந்தெடுத்து விட்டான். மறுமையை விட்டு உலகத்தை தேர்வு செய்து விட்டான், உலக வாழ்வை தேர்ந்தெடுத்து கொண்டான். அவனது தங்குமிடம் நரகம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மிக மோசமான அந்த ஆபத்தான ஒரு முடிவு தான் அங்கே இருக்கிறது. எனவே மூன்றாவது மோசமான விளைவு அருமையான சகோதரர்கள் என்ன சொல்லுங்க? அல்லாஹுவை திக்ர் செய்வது, அல்லாஹ்வுடைய தீன் மார்க்க விடயங்களை எல்லாம் புறக்கணித்து வாழ்வு, அவைகளை புறக்கணிப்பது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ஸாலிக ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே, அல்லாஹுவை திக்ர் செய்வதை விட்டு உங்களுடைய செல்வம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை திசை திருப்பிவிடக் கூடாது. அவ்வாறு யார் செயல்படுவார்களோ அவர்கள் தான் நஷ்டவாளர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப எது ஒருவரை அல்லாஹுவை திக்ர் செய்வதை விட்டு திருப்புமோ அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றான். அல்லாஹ்வை தொழுவதை விட்டும் திக்ர் செய்வதை விட்டெல்லாம் எது ஒருவனை திருப்புமோ அவற்றைத்தான் அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான். சொல்லி என்ன சொல்கிறான்? இவ்வாறு செயல்பட்டால் நீங்க யாருதான்? நஷ்டவாளர்கள். அப்ப நாங்க இந்த ஃபித்னாவுடைய மூன்று வடிவங்களை சொன்னோம். முதல் விஷயம் என்ன சொல்லுங்க? சத்தியத்தை ஏற்க மறுத்தல், இல்லைங்களா? சத்தியத்தை ஏற்பதற்கு தடையாக இந்த பொருளாதாரம், ஒருவனுடைய பொருளாதாரம் இருக்கிறது. இரண்டாவது என்ன சொன்னோம்? வரம்பு மீறி அவன் செயல்படுவதற்கு இது காரணமாக அமைகிறது என்பதை சொன்னோம். மூன்றாவது விடயம் என்ன? அல்லாஹுவை வணங்குவது, மார்க்க விடயங்கள்ல ஒருவர் என்ன செய்வது, பேணுதலாக இருப்பது என்ற விடயங்களுக்கெல்லாம் இது தடையாக அமைந்து விடுகிறது. இதெல்லாம் தடையாக கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மற்றும் ஒரு இடத்துல நீங்க பார்க்கலாம், குர்ஆன் அல்லாஹு தஆலா சிலரை சிலாகித்து சொல்வான். ரிஜால் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான். ரிஜால் என்ற யாரு? அவங்க
ஆளுமை மிக்கவர்கள். அவங்க யாரு? ஆளுமை மிக்கவர்கள், செயல் வீரர்கள் என்ற அந்த ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை தான் ரிஜால். அல்லாஹு தாலா ரிஜால் என்று சொல்லுவான். ரிஜால் என்று சொல்லும் போது அல்லாஹு தாலா சொல்கிறான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத். ரிஜால் அவங்க ஆளுமைகள். அல்லாஹ் சொல்றான் அவங்க யாரு? ஆளுமைகளாக சொல்கிறான். யார் அந்த ஆளுமைகள்? அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வை திக்ரு செய்வதை விட்டும் தொழுகையை விட்டும் அவர்களை திருப்பி விடாது என்று அல்லாஹ் சொல்றான். இவங்க யாரு? இது ஆளுமைகள். இவைகள் சுப்ஹானல்லாஹ். அவங்களோட வியாபாரம், அவங்களோட கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வை திக்ரு செய்வதை விட்டும் அல்லாஹ்வை தொழுவதை விட்டும் அவர்களை திருப்பி விடாது. பாருங்க, புகழ்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், புகழ்ந்து சிலாகித்து சொல்கிறான். அவர்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதை பொறுத்தவரையில மார்க்கம் அதுக்கு என்ன தடையாக நிற்கிறதா? தாராளமாக சம்பாதிக்கத்தான் சொல்கிறது. உலகம் உங்களை ஏமாற்றவும் கூடாது. உலகம் என்ன செஞ்சிடக்கூடாது? உலகம் உங்களை ஏமாற்றவும் கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபைதா குதியத்திஸ் ஸலா, என்ன செய்யுங்க? ஃபந்தஷரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். தொழுகை முடிந்து விட்டால் ஃபந்தஷரு ஃபில் அர்த், பூமியில நீங்க என்ன செய்யுங்க? பல பாகங்களுக்கும் போங்க. போய் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபத்லை அருளில் நின்றும் தேடுங்கள். அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நீங்க என்ன செய்யுங்க? சம்பாதிங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். பாருங்க சுப்ஹானல்லாஹ். தொழுகை நீங்க 24 மணி நேரம் மஸ்ஜிதில் உட்கார்ந்து அப்படின்னு சொல்லல. தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் சென்று என்ன செய்யுங்க? உழையுங்க, சம்பாதிங்க. அப்படி என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இதுல நாங்க என்ன செய்ய வேண்டும்? நமது தொழுகைக்கு இது தடையாக அமைந்து விடக்கூடாது. நாம் பொருளாதாரத்தை ஈட்டுவது, நமது பொருளாதாரம், நமது செல்வம், அல்லாஹ்வை திக்ரு செய்வது, தொழுவது, இவைகளுக்கு தடையாக அமையுமாக இருந்தால் அது என்ன? அவர் நஷ்டவாளர் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு செயல்படக்கூடியவர்கள் யாருதான்? அவர்கள் நஷ்டவாளர்கள் என்று பல வசனங்களை நீங்க குர்ஆன்ல இதுக்கு நீங்க பார்க்கலாம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இதுல கவனிக்க வேண்டிய நாலாவது ஃபித்னா, நாலாவது அந்த வடிவம் என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? செல்வத்தை, பொருளாதாரத்தை அவன் ஈட்டுவதென்பது முழுமையாக அவன் சொல்கிறான், எனக்கு நேரமே கிடையாது என்று சொல்றான். எப்படி சொல்றான்? எனக்கு நேரம் இல்லை, தொழுவதற்கு நேரம் இல்லை, சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை. புரியுது அவன் சொல்றது? இதெல்லாம் பெருமையாக சொல்கிறான். எனவே அவனுடைய குறிக்கோள், இலக்காக எது மாறுகிறது? செல்வத்தை தேடுவது, பொருளாதாரத்தை தேடுவது. இது ஏன் உருவாகுது? இது எப்படி உருவாகுது என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரும்பாலும் நாங்க ஏழ்மையில வறுமையில் இருக்கும் போதெல்லாம் இப்படியான பேராசைகள் வராது. பெரும்பாலும் நாங்க நமக்கு ஒரு சாதாரண வசதியோடு இருக்கும் போதெல்லாம் என்ன செய்வோம்? தொழுகையெல்லாம் சரியா தான் செய்வோம். அல்லாஹ்ட்ட தான் கேட்போம், யா அல்லாஹ் செல்வத்தை தான், பொருளாதாரத்தான். யார்கிட்ட கேட்போம்? அல்லாஹ்விடம் தான் கேட்போம். அல்லாஹ் தான் அதெல்லாம் அவனுக்கு வழங்குகிறான். வழங்கிய பிறகு என்ன செய்கிறான்? நன்றி கெட்டவனாக மாறுகிறான். என்ன சொல்றான்? ரப்பிடம் கேட்கிறான், கேட்ட பிறகு சொல்கிறான், ரப்பை தொழுவதற்கே நேரம் இல்லை என்று சொல்கிறான். அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை திறந்து விடுகின்ற போது, அதனாலதான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான்? அல்லாஹு தஆலா அளவோடு கொடுப்பதாக சொல்கிறான். எப்படி கொடுப்பது? அளவோடு கொடுப்பதாக சொல்கிறான். வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்த் வலாக்கின் யுனஸ்ஸிலு பிகதரி மா யஷா. அல்லாஹ் சொல்றான், செல்வத்தை, ரிஸ்க நாங்க விசாலமாக்கினால் அடியார்களுக்கு லபகவ் ஃபில் அர்த், பூமியில் என்ன செய்யறாங்க? அவங்க வரம்பு மீறுகிறார்கள். பூமியில் அவர்கள் வரம்பு மீற ஆரம்பிக்கிறார்கள். அதனாலதான் அளவோட கொடுக்கிறோம்ன்றான். நாங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யும் போது கூட எப்படிதான் துஆ செய்ய வேணும்? அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், நீ எனக்கு தரக்கூடிய பொருளாதாரம் எனது தீனுக்கு தடையாக அமைந்து விடக்கூடாது. எனது மார்க்க விடயங்கள், எனது மறுமை வாழ்க்கை அதற்கு தடையாகி விடக்கூடாது. நபி அவங்க சொல்லக்கூடிய, திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இது நாங்களும் திரும்ப திரும்ப சொல்ல என்ன? அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா. அப்படி சொல்லுவாங்க. அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா. திரும்ப திரும்ப நாங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை தான் இது. அல்லாஹும்ம யா அல்லாஹ், லா ஐஷ, வாழ்வு என்பது இல்லை, இல்லா ஐஷல் ஆஹிரா, மறுமையுடைய வாழ்வை தவிர. அதுதான் வாழ்வு. அதுதான் என்ன? அதுதான் வாழ்க்கை.
அதுதான் வாழ்வு. இது நபி அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப செல்வம் என்ன செய்கிறது? ஒருவருக்கு செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க தான் பிரச்சனை வருது. நல்லா கவனிக்குது. இந்த நான்காவது பிரச்சனை வடிவம் என்ன தெரியுமா? நான்காவது வடிவம் எப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன? செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க வரக்கூடிய பிரச்சனை. என்ன நடக்கும்? இன்னும் கூட்ட வேண்டும், இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற அந்த பேராசை அங்கு அதிகரிக்கிறது, வருகிறது. இதுதான் உண்மை, இதுதான் இங்கே யதார்த்தம். இது என்ன செய்கிறது என்றால் அவனை ரப்பை விட்டு தூரப்படுத்துகிறது, ரப்பை விட்டு தூரப்படுத்துகிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தங்கத்தாலான ஒரு ஓடை இருந்தால், ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தாலான ஒரு ஓடை இருந்தால் அவன் என்ன செய்வானாம்? இன்னொரு ஓடை இருக்கணும் விரும்புவான். இப்ப ரசூலுல்லாஹ் இங்க என்ன சொல்றாங்க? ஓடை இல்லைன்னு வைங்களே பிரச்சனை இல்லை, ஓடை இல்லைன்னு வைங்களே பிரச்சனையா? பிரச்சனை எங்க வருது? இருந்தால்தான் பிரச்சனை வருது. ஓடை இருந்தால் என்ன செய்கிறானாம்? இன்னொன்று இருக்க வேண்டும் என்று விரும்புவான். அப்படிதான். இப்ப நீங்க ஒரு பிசினஸ் எடுத்து பாருங்களேன். பிசினஸ் வந்து என்ன செய்யுது? அங்க ஒரு பிரான்ச் திறந்தாச்சு, அடுத்தது எங்க? அங்க ஒரு கிளை, அங்க ஒரு கிளை, இப்படி வந்து என்ன செய்யும்? அது இப்படி விரிவாகி கொண்டுதான் போகும். எனவே அருமையான இது என்ன செய்யும் என்று சொன்னால் அவனை ரப்பை விட்டு தூரப்படுத்தி அவன் முழுமையாக அதற்கு அடிமையாகக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது வந்து இதனுடைய நான்காவது ஒரு ஃபித்னா. நான்காவது ஃபித்னா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கூட சொல்கிறான். எப்படி என்றால், அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. செல்வத்தை என்ன செய்கிறான்? அவன் செல்வத்தை சேமித்து அதை எண்ணுகிறான். அத்ததான் என்ன செய்யறான்? அதை எண்ணுகிறான். அதை எண்ணுவது அவனுக்கு ஒரு பெருமை. அதை எண்ணுவது, இதெல்லாம் எனக்குரியது என்று காட்டுவதில் அவனுக்கு பெருமை. என்ன நினைக்கிறான்? யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. இந்த செல்வம் அவனை என்ன செய்யும்? நிலையாக ஆக்கும் என்று எண்ணுகிறான். பாத்தீங்களா எங்க கொண்டு போகுதுன்னு? பாத்தீங்களா அந்த சிந்தனை, அந்த செல்வம் அவனை எங்க கொண்டு போகுது என்று சொன்னா, இந்த செல்வம் என்னை நிலையாக ஆக்கும் என்ற மாதிரியான சிந்தனை. அப்படித்தான் அவனது வாழ்க்கை செயல்பாடுகள், வாழ்வுடைய ஸ்டைல் எல்லாம் அப்படித்தான் மாறும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல நாம் கவனிக்க வேண்டிய நான்காவது ஒரு ஃபித்னாவாக இந்த ஃபித்னா இங்கே இருக்கிறது. செல்வம் அவன் நினைக்கிற என்ன? இந்த செல்வம் நிரந்தரமானது, நிலையானது, அப்படி என்று சொல்லி நினைக்கக்கூடிய ஒன்று. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தைஸ அப்துத் தீனார். தைஸ அப்துத் தீனார். தீனாருக்கு அடிமையானவன் என்ன செய்து விட்டான்? கெட்டு விட்டான், அழிந்து விட்டான். தீனார் வந்து என்ன? சம்பாதிக்கிறவங்க சொல்லாங்க, அதற்கு அடிமையாகி விட்டான். அதுக்கு என்ன செய்து விட்டான்? தீனாருக்கும் திர்ஹமுக்கும் அடிமையானவன் அழிந்து விட்டான். அந்த நிலைக்கு அவன் போயிட்டான். என்ன செய்து? அதாவது அவனது ஒரே நோக்கம், குறிக்கோள் பொருளாதாரத்தை திரட்டுவதுதான் என்ற அளவுக்கு, எந்த அளவுக்கு அது ஹலால் ஹராம் என்பதெல்லாம் பொருட்படுத்தாத ஒரு நிலை அதுல வருகிறது. அந்த ஹதீஸ்ல தொடர்ந்து வருகிறது. அவனுக்கு வழங்கப்பட்டால் அவன் சந்தோஷப்படுகிறான், வழங்கப்படல் என்று சொன்னா அவன் என்ன செய்யறான்? கோபிக்கிறான், அவன் சந்தோஷப்படுவது இல்லை என்ற அளவுக்கு அந்த செய்தியில வருவதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல அடுத்ததாக நாம் இதிலே கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நறுமையான சகோதரர்களே, அதாவது செல்வத்தின் மீது உள்ள அந்த ஆசையும் பிரியமும் எந்த அளவுக்கு அவனை மாற்றுகிறது என்று சொன்னால், இது ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா என்பதையெல்லாம் பொருட்படுத்தாத ஒரு நிலைக்கு அவனை கொண்டு போகும். அல்லாஹ் பாதுகாக்க. அந்த பேராசை என்பது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலம் வருகின்ற போது மனிதன் எந்த நிலைக்கு மாறுவான் என்றால், அந்த பொருளாதாரம் வரக்கூடிய அந்த வழி இருக்கிறது, அது ஹராமா ஹலாலா என்பதையெல்லாம் அவன் பொருட்படுத்த மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மிக ஒரு ஆபத்தான ஒரு நிலை, ஆபத்தான ஒரு நிலை. எனவே நறுமையான சகோதரர்களே, உலகம் திறக்கப்படுகிறது, உலகம் திறந்து கொடுக்கப்படுகிறது என்றால் அது வந்து என்னதான்? ஒரு ஃபித்னா. ஒரு ஃபித்னாவிலே நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். இதுல நாங்க மிக கவனமாக செயல்பட வேண்டும். நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய கேள்விகள்ல எவ்வாறு சம்பாதித்தாய் என்ற கேள்விக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும். அதே போன்று எவ்வாறு செலவு செய்தாய் என்பதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பதில் சொல்லி ஆக வேண்டும். அடுத்து இதில் உள்ள அடுத்த ஃபித்னா, எத்தனாவது ஃபித்னா? ஆறாவது ஃபித்னா. என் அருமையான சகோதரர்களே, இந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள அந்த மோகம் என்ன செய்யும் என்றால், கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு எல்லாம் தடுக்கும். அந்த பொருளாதாரத்துக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமைகள் இருக்குதா இல்லையா? ஒருவரிடம் பொருளாதாரம் இருக்கிறது, அந்த பொருளாதாரத்துக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமைகள் உண்டு. ஜகாத், என்னது? ஜகாத் இருக்கிறது.
2.5 வீதம் தான் ஜகாத். அப்ப அது கட்டாயம் நிறைவேற்றி ஆக வேண்டும். அதே போன்று அவன் தனது மனைவி, தனது பிள்ளைகள், பெற்றோர்களுக்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? கொடுத்தாக வேண்டும். அது கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டியது. அப்ப இதிலெல்லாம் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் அதன் மீதுள்ள பேராசையின் காரணத்தால் இவைகள் எல்லாம் அவன் நிறைவேற்றாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறான். இது ஒரு ஃபித்னா. இது என்ன? ஒரு ஃபித்னா. ஏன்? அதன் மீதுள்ள ஆசை. பார்க்கிறான், செலவு செய்தால் குறைந்து விடும், கொடுத்தால் குறைந்து விடும் என்ற அந்த ஷைத்தானிய சிந்தனை. அல்லாஹ் சொல்வது போன்று அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் தான் ஏழ்மை உங்களுக்கு வாக்களிக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே இதில் உள்ள ஃபித்னா. ஒருவர் என்ன செய்கிறார்? ஜகாத்தை கொடுக்காம இருக்கிறாரு. அந்த பொருளாதாரத்துக்கு செய்ய வேண்டிய ஜகாத்தை என்ன செய்யறாரு? அவர் கொடுக்காமல் இருக்கிறார் என்று சொன்னாலே அருமையான சகோதரர்களே, இது சாதாரண ஒரு நிலையா நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கின்ற போது எப்படி சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். இந்த செய்தியை பொறுத்தவரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். எங்க இருந்து சொல்றாங்க? கஅபாவுடைய அந்த நிழல்ல அமர்ந்தவர்களாக. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கஅபாவுடைய நிழலிலே அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அமர்ந்து கொண்டிருக்கும் போது நான் வந்தேன். சொன்னாங்க, ஹுமுல் அஹ்ஸரூன வரப்பில் கஅபான்னு சொன்னாங்க. கஅபாவுடைய ரப்பி மீது ஆணையாக அவர்கள் நஷ்டவாளர்கள். கஅபாவுடைய ரப்பி மீது ஆணையாக அவர்கள் நஷ்டவாளர்கள். ஒரு தடவல்ல, ஹுமுல் அஹ்ஸரூன வரப்பில் கஅபா, 2வது தடவை சொல்றான். இந்த கஅபாவுடைய ரப்பி மீது ஆணையாக அவர்கள் நஷ்டவாளர்கள். அப்போது அவங்க அந்த நபித்தோழர் அபூதர் அவர்கள் சொல்றாங்க, நான் எனது நிலையை பயந்தேன் என்று சொல்றான். நான் எனது நிலையை பயந்தேன் என்று சொல்றான். எனது நிலையை பற்றி நான் அஞ்சினேன் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் அமர்ந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாகும் வரை இருந்துவிட்டு நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டேன், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? அந்த நஷ்டவாளர்கள் யார் என்று சொல்லும் போது அல் அக்ஸரூன அம்வால் சொல்லுவாங்க, அவதான் அதிகம் செல்வம் படைத்தவர்கள். அவங்க யாரு? அதிகம் செல்வம் படைத்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். அதை சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த செல்வத்துக்குரிய கடமைகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றால், அந்த செல்வத்துக்குரிய பொருளாதாரத்துக்குரிய கடமை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் நஷ்டவாளர்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடம் நாங்கள் ஒவ்வொருவரும் கவனத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம். எனவே ஒருவர் கஞ்சத்தனத்தின் காரணத்தால், செல்வத்தின் மீது உள்ள பேராசையின் காரணத்தால் ஒருவர் ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கிறார். கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய அந்த ஹுக்கூக்கள், கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறார். கடன் பெற்று அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் இருக்கிறார் என்றால் இதெல்லாம் என்ன? அதனுடைய ஃபித்னா. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், அல்லதீன யப்ஹலூன், இந்த கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் கஞ்சத்தனம் செய்வது மட்டுமல்ல, வயஅமுரூன அன்னாஸ பில் புஹுல், கஞ்சத்தனத்தை மக்களுக்கும் என்ன செய்கிறார்கள்? பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கும் ஏவிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க பரப்புவதுதான், கஞ்சத்தனத்தை தான் பரப்பிக் கொண்டிருப்பார்கள். எனவே இவ்வாறு அந்த பொருளாதாரத்துக்குரிய கடமையை செய்யாதவர்கள் நாளை மறுமையில் என்ன செய்வாங்க? கடுமையான வேதனையை சந்திப்பார்கள். அந்த வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல வசனங்களின் மூலம் அதை எச்சரிக்கிறான். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள மோகத்தின் காரணத்தால் என்ன அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்யாமல் இருப்பது. அல்லாஹ் தஆலா கேட்கிறானா இல்லையா? தபூக்குடைய போர்ல அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு மா லக்கும் இதா கீல லக்கும் இன்ஃபிரு ஃபீ ஸபீலில்லாஹ் இஸ்ஸாகல்தும் இலல் அர்த் அரதீதும் பில் ஹயாத்தித் துன்யா. மூமின்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்ததுன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் போருக்காக புறப்பட்டு செல்லுங்கள் என்றால் பூமி அப்படி உங்களை இழுத்து பிடித்து விட்டதா அல்லாஹ் கேட்கிறான். பூமி அப்படி உங்களை இழுத்து பிடித்து விட்டதா? ஏன்னா அது பேரித்த பல அறுவடையுடைய காலமாக இருந்தது. இப்ப ஜிஹாதுக்கான அழைப்பு வருகிறது. அப்ப சிலர்கள் பின்தங்குகிறார்கள். அல்லாஹு தஆலா கேட்கிறான், அரதீதும் பில் ஹயாத்தித் துன்யா, நீங்க உலக வாழ்வை பொருந்தி கொண்டு விட்டீர்களா? நீங்க உலக வாழ்க்கை பொருந்தி கொண்டு விட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். உலக வாழ்க்கையுடைய இன்பம் மிக சொற்பமானது என்று ரப்புல் ஆலமீன் அந்த சஹாபாக்களுக்கு என்ன செய்கிறான்? அந்த வசனத்தின் மூலம் அவர்களுக்கு அந்த தர்பியாவை வழங்குகிறான் என்பதை பார்க்கின்றோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இதுல ஏழாவது வடிவம் என்னவென்று சொன்னால், நறுமை சகோதரர்களே, அதாவது இந்த செல்வம் என்ன செய்கிறது? அவர்கள் அதன் மூலம் கர்வம் கொள்ள ஆரம்பிக்கிறார்கள், ஆணவம் கொள்ள ஆரம்பிக்கிறார்கள்.
அதன் மூலம் அவர்கள் என்ன செய்யறாங்க, பெருமை ஏற்படுகிறது. அவர்கள் அறியாம என்ன செய்யுது, ஏழ்மையில் இருக்கும்போது பணிவு இருக்கிறது, பணிவோடு இருக்கிறாங்க. ஆனா செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க அதோடு சேர்த்து என்ன வருது, அவர்களிடம் கர்வம், ஆணவம், பெருமை இதையெல்லாம் குடிகொள்ள ஆரம்பிக்கிறது. அப்புறம் என்ன செய்யறாங்க, பழைய நண்பர்களையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூரமாக்குவாங்க. அப்படித்தானே, பழைய நண்பர்களையும் நட்பு வட்டாரத்தையும் தூரமாக்குவார்கள். ஏன், அந்த செல்வம் என்ன செய்கிறது, அவர்களை இப்படி செய்ய தூண்டுகிறது. நாங்க பாக்குறோம், சூரத்துல் கஹஃப் என்ற அத்தியாயத்தை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வரலாறுகள்ல பலவிதமான ஃபித்னாக்கள் தான். அதுல ஒவ்வொன்றும் ஃபித்னாக்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அந்த வரலாறுகள் இருக்கின்றன. அப்ப அதுல நீங்க பார்க்கலாம், அந்த இரண்டு நண்பர்கள் ஒருவருக்கு 2 தோட்டங்கள் உள்ளது. அந்த தோட்டங்கள் உள்ள நண்பர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அங்கு பெருமையைத்தான் பேசுகிறார். உன்னை விட என்னிடம் செல்வம் இருக்கிறது என்று சொல்லி அவன் பெருமையோடு பேச ஆரம்பிக்கின்ற போது அவர் பணிவாக சொல்வது, உன்னை விட நான் செல்வத்தில் குறைந்தவனாக இருந்தாலும் நீ உனது தோட்டத்துக்குள் நுழையும் போது நீ மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று அல்லவா சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அல்லவா இந்த இடத்துல நீ புகழ்ந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சக்தி மீது அல்லவா நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். இப்படி சொன்னார் என்ற வரலாற்றை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதனாக ஆபத்தான இந்த ஃபித்னாவுடைய 7 வடிவங்களை பற்றி நாம் இதிலே உங்களுக்கு சொன்னோம். அந்த 7 வடிவங்கள். அடுத்து நாம் இதிலே கவனிக்க வேண்டிய விடயம், இந்த ஃபித்னாவிலிருந்து நாம் எப்படி எம்மை காத்துக்கொள்வது. இந்த பொருளாதாரம் என்பது அனைவரும் விரும்பக்கூடியது, அப்படித்தானே. அல்லாஹ் அந்த விருப்பத்தை உருவாக்கி விட்டான், அனைவருக்குள்ளும் அந்த விருப்பம் இருக்கிறது. அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, செல்வம், பிள்ளைகள் என்பதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையுடைய அலங்காரங்கள், அப்படித்தானே, அலங்காரங்கள். அப்ப இந்த அலங்காரங்கள் யாரும் தப்பிக்கல, அலங்காரங்கள் தப்பிக்க, நாங்க அலங்காரங்கள் தப்பிக்க போறோம்ன்றவங்க தான் என்ன செய்யறான், அவன் தான் கூடுதல் அனுபவிக்கிறான். பாத்தீங்களா, சில பாத்தீங்கன்னா நாங்க முற்றும் துறந்தவர்கள் என்றவங்களை பாத்தீங்கன்னா அவன் தான் என்ன செய்யறான், கூடுதலா அனுபவிக்கிறதெல்லாம் பாக்குறோம். அப்ப எனவே நறுமை, அது நடைமுறை சாத்தியமற்றது. இஸ்லாம் யதார்த்தத்தை சொல்லுது, மனிதனுடைய இயல்புகளுக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த ஃபித்னாவிலிருந்து நீங்கள் உங்களை என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். முழுமையாக அதிலிருந்து செல்வத்துடைய ஆசை இருந்தாலும் விடுபட எல்லாம் முடியாது. இதுல முதலாவது விடயம் அருமையான, இந்த ஃபித்னாவிலிருந்து நாம் எம்மை காத்துக் கொள்வதற்கான வழிகாட்டல்கள். இந்த வழிகாட்டல்கள்ல முதலாவது வழிகாட்டல் என்னவென்று சொன்னால், ஒருவர் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தல். அல் ஈமானு பில்லாஹ். எப்படி அல்லாஹ் மீது நம்பிக்கை என்று சொன்னா, அல்லாஹ் யாரு, அல் கனி. அல்லாஹ் யார், அல் கனி. அனைத்து பொக்கிஷங்களும் அவன் கையில் தான் இருக்கிறது. வானங்கள் பூமியுடைய பொக்கிஷங்கள் யார் கையில, அல்லாஹ். வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் எப்போது இந்த வானங்கள் பூமியை படைத்தான் அதிலிருந்து அல்லாஹ் வாரி வாரி வழங்கி கொண்டுதான் இருக்கிறான். அங்கு எதுவுமே குறையவில்லை. நாம் நமது நம்பிக்கை என்ன, இவற்றை எல்லாம் வழங்கக்கூடியவன் யாரு, அல்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல திரும்ப திரும்ப சொல்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள். அப்ப இதெல்லாம் யார் தந்தது நமக்கு, அல்லாஹ். அப்ப இந்த பொருளாதாரம், இந்த செல்வம் என்பது அல்லாஹ்வுடைய அருள். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். உங்களுக்கு எந்த ஒரு நிஅமத்தாக இருந்தாலும் அது யாரிடம் இருந்தான், அல்லாஹ்விடம் இருந்தான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ். மனிதர்கள் நீங்க யாரு, அல்லாஹ்வின் பால் தேவையுடையவர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். அல்லாஹ் யாரு, கனி, எந்த தேவையற்றவன், அவன் புகழுக்குரியவன். எனவே நாம் இந்த பொருளாதார இந்த ஃபித்னா, செல்வம் என்ற இந்த ஃபித்னாவில் நம்மை காத்துக் கொள்வதற்கான முதலாவது வழிகாட்டல் என்ன, யாரு, அல்லாஹ். அவன் கனி, வானங்கள் பூமியுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அவனது கையில் தான் இருக்கிறது. அவன் மீது நாங்கள் உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை என்ன செய்யும், இந்த ஃபித்னாவிலிருந்து நம்மை தடுக்கும், நம்மை காக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமைக்கு பயப்படாமல் வாரி வாரி வழங்கினாங்க. ஹதீஸ் படிக்கிறோமா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் வறுமைக்கு அஞ்சாமல் வாரி வாரி வழங்கினாங்க. சஹாபாக்கள் அப்படித்தான். அதை அப்படி அவர்களை தூண்டியது எது சொல்லுங்க, அல்லாஹ் மீது நம்பிக்கை. அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையின் அருமையான சகோதரர்களே. எனவே இரண்டாவது விடயம் அதோடு தொடரப்பட்டதுதான். அதாவது ஒருவர் உறுதியாக நம்ப வேண்டும்,
இந்த பொருளாதாரம் என்பது அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வந்தது, அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வந்தது. ஆதூஹும் மிம்மாலில்லா அல்லதி ஆதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்த அல்லாஹ்வுடைய அவனுடைய செல்வத்தில் நீங்க கொடுங்கன்றான். மிம்மாலில்லா யாருடையது? அல்லாஹ்வுடைய செல்வத்திலிருந்து கொடுங்கன்றான். சூரத்து நூறுல 33வது வசனம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இது அல்லாஹ் எனக்கு வழங்கியது, அல்லாஹ் எனக்கு வழங்கியது என்ற இந்த உறுதியான நம்பிக்கை இந்த ஃபித்னாவிலிருந்து நம்மை காக்கும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த உலக வாழ்வை பொறுத்தவரையில இந்த உலக வாழ்வையுடைய இந்த ஏமாற்றுதல் நாம் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு நாங்க யாருடைய முன்மாதிரிகளை படிக்க வேண்டும்? நபிமார்களுடைய முன்மாதிரிகள், சஹாபாக்களுடைய முன்மாதிரிகள் நாங்க படிக்க வேண்டும். அவங்க எப்படி இந்த துன்யாவோட செயல்பட்டாங்க, நாங்க இந்த துன்யாவை எப்படி பார்க்க வேண்டும், குர்ஆனும் சுன்னாவும் இந்த துன்யாவை எப்படி பார்க்க சொல்லுதோ அப்படி பார்க்க, பொருளாதாரத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுதோ அப்படி பார்க்க வேண்டும். நாங்க எப்படி பார்க்க கூடாது? மறுமை என்ற வாழ்க்கையே கிடையாது என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் பார்க்கக்கூடிய கோணத்தில் நாங்கள் இந்த உலகத்தையோ பொருளாதாரத்தையோ பார்க்க கூடாது. நாங்க பார்க்க வேண்டியது எந்த கோணத்தில்? குர்ஆன் சுன்னா எப்படி பார்க்க சொல்லுது, இந்த பொருளாதாரத்தை எப்படி அப்படி பார்க்க வேண்டும். நபி அவங்க அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செஞ்சாங்க? நபி அவங்களுடைய துஆ பாருங்க, அல்லாஹு மர்சுக் ஆல முஹம்மதின் கூத்தா. நபி அவங்க எப்படி துஆ செஞ்சாங்க? எப்படி துஆ செய்யக்கூடியவளா இருந்தாங்க? அல்லாஹு மர்சுக் ஆல முஹம்மதின் கூத்தா. அதான் நினைத்தா உஹது மலையை நபிக்கு தங்கமாக்கி கொடுத்திருப்பான். கேட்டிருந்தாங்கடா அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்? அதை தங்கமாக்கி கொடுத்திருப்பான். நபி அவங்க எப்படி கேட்கிறாங்க? யா அல்லாஹ் முஹம்மதுடைய குடும்பத்துக்கு அன்றைக்கு தேவையான உணவு அருள்வாயா. கூத்துனா அன்றைக்கு என்ன உணவு தேவையோ அந்த உணவை அருள்வாயாக தான் நபி அவங்க என்ன செய்வாங்க? பிரார்த்திப்பாங்க என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்க. அப்ப எனவே நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? பேராசை. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க பாருங்க, ஹக்கீம் இப்னு ஹிசாம், அந்த சஹாபியுடைய பேர் யாரு? ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள். கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுக்கின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக முக்கியமான ஒரு உபதேசத்தை அவங்களுக்கு செஞ்சாங்க. மிக முக்கியமான ஒரு உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு செய்தார்கள். அந்த உபதேசம் மிக முக்கியமானது. என்ன சொல்றாங்க தெரியுமா? யா ஹக்கீம், எப்படி அழைக்கிறாங்க? ஹக்கீம் என்று அழைக்கிறான். இன்ன ஹாதல் மால ஹதிரத்துன் ஹுல்வா, இந்த செல்வம் இருக்கிறதே இது இனிமையானது, பசுமையானது. இது இனிமையானது, பசுமையானது என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஃபமன் அஹலஹு பிஸஹாவத்தி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீஹி. இதுல அவங்க சொல்றாங்க, அதாவது யார் இதை பேராசையின்றி எடுத்துக்கொள்வாரோ, எப்படி எடுக்கணும்? பேராசையின்றி யார் இதை எடுத்துக்கொள்வாரோ அதில் அவருக்கு பரக்கத்து செய்யப்படும். முக்கியமான வார்த்தை, சுப்ஹானல்லாஹ். அதில் அவருக்கு என்ன செய்யப்படுமா? பரக்கத்து செய்யப்படுமா. நாம் அதில் என்ன செய்யக்கூடாது? திருப்தியோடு பேராசையின்றி அதை எடுக்க வேண்டும். அதுல தொடர்ந்து சொல்றாங்க, யார் இதை பேராசையோடு எடுப்பாரோ அதில் அவருக்கு பரக்கத்து என்ன செய்யப்பட மாட்டாது, செய்யப்பட மாட்டாது என்று. சாப்பிட்டாலும் பசி தீராதவரை போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சாப்பிடுறாரு, ஆனா என்ன செய்யல? பசி போகல. எனவே சுப்ஹானல்லாஹ், அந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை எந்த சத்தியத்தை கொண்டு அனுப்பினானோ அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு நான் சொல்லுகிறேன். சுப்ஹானல்லாஹ். அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு பின் நான் இந்த உலகத்தை பிரியும் வரை வேறு யாரிடம் நான் எதையும் என்ன செய்ய மாட்டேன், கேட்டு அவரது செல்வத்தை குறைக்க மாட்டேன். இதுக்கு பிறகு கேட்கவே மாட்டேன்டான். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு பிறகு நான் கேட்கவே மாட்டேன். அபூபக்கருடைய ஆட்சி காலம் வருது. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கருடைய ஆட்சி காலத்துல அவங்களுக்கு நன்கொடை பெற்றுக் கொள்ளுமாறு ஹக்கீம் அழைக்கிறாங்க. யார? ஹக்கீம் இப்னு ஹிசாம் அழைக்கிறாங்க. யார் அழைக்கிறாங்க? அபூபக்கர் அழைக்கிறார்கள். அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார்கள். பிறகு உமருடைய ஆட்சி காலம், ஹக்கீமுக்கு கொடுப்பதற்காக அவங்களை அழைக்கிறாங்க. அப்படி அழைக்கும் போதும் அவர்கள் எதையும் ஏற்க மறுத்து விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு நான் ஹக்கீமை அழைக்கிறேன், அவர் மறுக்கிறார். உமர் சொல்றாங்க, நான் ஹக்கீமை அவருடைய பங்கை எடுப்பதற்கு அழைக்கிறேன், அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், இதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று மக்களை பார்த்து சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அவர் மரணிக்கின்ற வரை என்ன செய்யல? எதையும் யாரிடம் கேட்கவில்லை. எடுத்த உறுதிமொழி,
சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி வாழ்ந்தவங்க யாரு? சஹாபாக்கள். இப்படி வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், இதுல ரசூலுல்லாஹ் சொன்ன முக்கியமான வழிகாட்டல், நமக்கு பரக்கத்து செய்யப்பட வேண்டும் என்று என்ன செய்யணும்? நாங்க நமக்கு கிடைக்கிறது அல்ஹம்துலில்லாஹ், நாங்க பேராசையின்றி முழு திருப்தியோடு அதை நாம் எடுக்கும் போது நிச்சயமாக அதில் பரக்கத்து செய்யப்படுவோம். பரக்கத்து இல்லாதக்குரிய காரணம் என்ன? பேராசை, போதாதென்ற அந்த நிலை. எனவே நறுமையான இது ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸாக நபிமொழியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பொருளாதாரத்தில் வரக்கூடிய ஃபித்னா, இந்த ஃபித்னாவிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்வதற்கு அடுத்து இதுல நாலாவது வழிகாட்டல் என்ன சொன்னால், நாங்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும், அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கணும். யா அல்லாஹ், இந்த பொருளாதாரத்துடைய ஃபித்னாவிலிருந்து எம்மை பாதுகாத்து விடு. பொருளாதாரத்தை நாங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கவும் வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதை பிரார்த்திக்க வேண்டும். அதே போன்று அது எனது தீனை விட்டு என்னை தூரப்படுத்தி விடக்கூடாது, உன்னை இபாதத் செய்வதை விட்டு அது தூரப்படுத்தி விடக்கூடாது. நபி அவங்க கேட்ட துஆக்கள் ஒன்றுதான் வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் கினா. நபி அவங்க எப்படி கேட்பாங்களாம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி ஃபித்னத்தில் கினா. அப்ப செல்வம் என்ற அந்த ஃபித்னா இருக்கே, அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஷர்ரை விட்டு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடினாங்க என்ற ஹதீஸை நாங்க புகாரில பார்க்கின்றோம். அப்ப நாங்க அல்லாஹ்விடத்துல என்ன செய்ய வேண்டும்? நாம் துஆ செய்ய வேண்டும். இந்த பொருளாதாரத்துடைய ஃபித்னாவில நான் சிக்கிவிடக் கூடாது, நான் மாற்றிவிடக் கூடாது என்ற விடயத்தில் நாங்க அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? துஆ செய்ய வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த செல்வம் திறந்து கொடுக்கப்பட்டு அதன் மூலம் அழிவை சந்தித்தார்களே, அந்த வரலாறுகளை படிக்க வேண்டும். அந்த வரலாறுகள் ஏன் குர்ஆன் சொல்லுது? செல்வம் திறந்து கொடுக்கப்பட்டு அதன் மூலம் அழிந்து போனார்களே, அந்த வரலாறுகள் ஏன் குர்ஆன் சொல்லுது? நீங்க அப்படி ஆகிவிடக் கூடாது, நீங்க அப்படி ஆகிவிடக் கூடாது என்பதற்கு சொல்கிறான். எனவே அந்த வரலாறுகளை படித்து நாம் படிப்பினை பெற வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. அதே போன்று அடுத்து இந்த ஃபித்னாவில் நம்மை காத்துக் கொள்வதற்கு இந்த அற்பமான துன்யா, இந்த துன்யா என்பது என்ன? மிக மிக அற்பமானது. இது அற்பமான ஒன்று இந்த துன்யா. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? மறுமையுடைய இன்பங்களை நீங்க ரசூலுல்லாஹ் எப்படி ஒப்பிட்டாங்க? மறுமையுடைய இன்பங்களை இந்த துன்யாவோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, என் அருமையான சகோதரர்களே, இந்த துன்யாவுடைய இன்பங்கள் என்பது ஒன்றுமே இல்லை. ஒரு நீங்க விரலை கடல்ல போட்டு எடுத்தா அதுல எவ்வளவு தண்ணீர் ஒட்டி கொள்ளுமோ அப்படித்தான் இந்த துன்யா மறுமையோடு ஒப்பிடும் போது. அப்படிப்பட்ட இன்பங்கள் அங்கு இருக்கின்றன, அதை இழந்துவிடக் கூடாது. அப்ப இந்த துன்யா என்பது என்ன? அற்பமானது. ஹதீஸ்ல நாங்க படிக்கிறோமா இல்லையா? இந்த உலகத்துல அதாவது இன்பங்களையே சந்திக்காதவன், எந்த ஒரு நலவையும் பெறாத அவ்வளவு கஷ்டங்களோடு வாழ்ந்த ஒருவன், அவனை சொர்க்கத்தில் நுழைவித்து எடுக்கப்படும், சொர்க்கத்தில் நுழைவித்து எடுக்கப்படும். அவனிடம் கேட்கப்படும், நீ உலகத்தில் ஏதாவது கஷ்டங்களை சந்தித்தாயனா என்ன சொல்லுவானா? எந்த கஷ்டத்தையும் சந்திக்கல, அவ்வளவு அதையெல்லாம் ஒரு நொடியில் மறக்க செய்துவிடும் சொர்க்கம். சொர்க்கத்துடைய இன்பங்கள் ஒரு நொடியில் அதையெல்லாம் மறக்க செய்து விடும். அப்படிப்பட்ட இன்பங்கள் அங்கு இருக்கின்றன. இவைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எண்ணி பார்க்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து அல்லாஹு தஆலா நமக்கு சொன்ன ஒரு விஷயம்தான், உங்களை நாம் சோதிப்போம். அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? உங்களை நாங்க சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? உங்களோட பொருளாதாரத்துல இழப்பு ஏற்படுத்தி சோதிப்போம். இது அல்லாஹ் முன்கூட்டியே அறிவித்து விட்டான், குர்ஆன்ல சொல்லி விட்டான். உங்களோட பொருளாதாரத்துல உங்களுக்கு இழப்புகள் வரும், உங்களோட பொருளாதாரத்துல இழப்புகளை ஏற்படுத்தி நாம் உங்களை சோதிப்போம். ஏன் முன்கூட்டி சொல்லப்படுது? ஏன் சொல்லப்படுது முன்கூட்டி? சொல்லுங்க. நாங்க தயாரா இருப்போம், அப்படித்தானே? முன்கூட்டி ஏன் சொல்லப்படுதுண்டா, அதாவது ஒரு மூமின் அவனது செல்வத்தில இழப்பு ஏற்படுத்தப்பட்டு சோதிக்கப்படுவான். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாம் இந்த இழப்புகள் வரவில்லை என்றால் தான் என்ன கேள்வி வரும். குர்ஆன் என்ன சொல்லுது? வரும் என்று சொல்லுது. வரும் என்று சொல்லும் போது நாம் என்ன செய்யணும்? அதுக்கு பொறுமையோடு அல்லாஹுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்ற போது அல்லாஹ் அதற்கு மகத்தான கூலியை வைத்திருக்கிறான். அதே போல லதுப்லவுன்ன ஃபி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்களுடைய செல்வத்திலும் உங்களிலும் சோதிக்கப்படுவீர்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இப்படியான சோதனைகள் நிச்சயமாக வரும், சோதனைகள் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்புல இறுதியாக சில விஷயங்களை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி ஹஜ்ஜில் மக்களுக்கு உபதேசம் செய்கின்ற போது சொன்னார்கள், நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள். நீங்க என்ன செய்யாதீங்க? ஒருவருக்கு ஒருவர்
அநியாயம் செய்யாதீங்கன்னு சொல்லிவிட்டு சொல்றாங்க, எந்த ஒருவருக்கும் ஹலாலாக மாட்டாது, எந்த ஒருவருக்கும் ஹலாலாக மாட்டாது. இல்லா பிதீபி நஃப்ஸி மின்ஹு, நீங்க ஒருவரிடமிருந்து பொருளாதாரத்தை எடுப்பதாக இருந்தா அவரது விருப்பத்தோடு எடுக்க, அவரது முழு விருப்பத்தோடு எடுத்தாதான் ஹலால். புரியுது சொல்றது? இன்னைக்கு சீதனத்தை வரதட்சணையை கொடுக்கக்கூடிய வெந்து வெந்து கொடுக்குறான், அப்படித்தானே? சீதனத்தை கொடுக்கக்கூடியவங்க என்ன விருப்பத்தோட கொடுக்குறாங்க? நிர்பந்தம், சமூகம் அப்படி ஆக்கிவிட்டது, வெந்து வெந்து கொடுக்கின்றார்கள். புரியுது சொல்றது? ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, பேங்க்ல போய் வந்து பணத்தை டிபாசிட் பண்றதுக்கு போயிருக்கிறார் மகள்கிட்ட பேர்ல. புரியுதா? மகள்கிட்ட பேர்ல டிபாசிட் பண்ண போயிருக்கார். அப்ப இன்னொருத்தர் அவர்கிட்ட கேட்கிறார், இது வட்டியை, இது ஹராமை, இது கூடாதே, இதுல வந்து டிபாசிட் பண்ண வந்திருக்கீங்க உங்களோட பணத்தை. நான் கொடுக்க போறது சீதனம், கொடுக்க போறது என்ன? சீதனம். அது அவன் ஹராத்தையே தின்னுட்டு போட்டும் என்ன, அவன் என்ன செய்யட்டும், அது ஹராம், ஹராத்தையே அவன் தின்னுட்டு போட்டும் என்று சொல்றார். உண்மையிலே ஒரு நகைச்சுவை மாதிரி இருந்தாலும் என்ன இருக்குது, அங்க ஒரு மெசேஜ் இருக்குது, ஒரு மெசேஜ் அங்க. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது ஒருவரிடம் ஹலாலாக மாட்டாது அவர் விரும்பி தராத வரையில. எப்படி தரணுமாம்? அவர் விரும்பி தந்தாதான் ஹலால், இல்லைன்னா ஹலால் கிடையாது. எனவே நறுமையான சகோதரர்களே, இது நாங்க நிறைய இடங்கள்ல கவனிக்க வேண்டிய விஷயம். சிலவங்க சந்தோஷமா தாரன்னு தான் தருவாங்க, அது சந்தோஷமாக தருவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருப்பார். சந்தோஷமா தருவதற்கு என்ன செய்யப்பட்டிருப்பாரு? நிர்பந்திக்கப்பட்டிருப்பார். எனவே சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான செய்தி. நாம் ஒருவரிடம் இருந்து நாம் ஒன்றை பெறுகின்ற போது அவர் முழு திருப்தியோடும் விருப்பத்தோடும் தரவில்லை என்றால் அது ஹலால் இல்லை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களை, செல்வம் விஷயத்துல மிக முக்கியமாக ரசூலுல்லாஹ் எச்சரித்த ஒரு ஹதீஸ் வருகிறது. திருமிதியில் 2376 வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது பசித்து இருக்கக்கூடிய 2 ஓநாய்கள். அந்த ஓநாய்கள் எப்படி? சும்மா ஓநாய்கள், பசித்து இருக்கக்கூடிய 2 ஓநாய்கள், பசியோடு இருக்கக்கூடிய 2 ஓநாய்கள் ஆட்டு மந்தைக்குள் அனுப்பப்பட்டால் என்ன நடக்கும்? ஆட்டு மந்தைக்குள்ள பசியோடு உள்ள 2 ஓநாய்கள் அனுப்பினா அது என்ன செய்யும்? முழுமையான சாப்பிடாது, அங்க சப்பி துப்பும். புரியுது சொல்றது? அவ்வளவு பெரிய ஒரு சேதத்தை அங்க உருவாக்கும். அந்த ஆட்டு மந்தைக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ் இந்த உதாரணத்தை எதுக்கு தெரியுமா சொல்றாங்க? இந்த உதாரணத்தை சொல்றாங்க, அதாவது ஒருவன் பொருளாதாரத்தின் மீது பேராசை கொள்வது, அத கவனிங்க, பொருளாதாரத்தின் மீது பேராசை கொள்வதும், அவன் புகழ், எதுல? புகழ் மீது பேராசை கொள்வதும், இந்த இரண்டும் எப்படி அந்த 2 ஓநாய்கள் ஆட்டு மந்தைகளை அப்படி சேதப்படுத்தும், அது போன்று உங்களோட தீன சேதப்படுத்தும். எதை? உங்களோட மார்க்கத்தை அழித்து விடும். சுப்ஹானல்லாஹ். எது இங்க பொருளாதார சொல்ல, பொருளாதாரம் வெறுமனே சொல்ல, என்ன செய்யலாம்? போன் யாரும் பேசாங்க ப்ளீஸ், பண்ணி வெளியில போயிட்டு பேசுங்க, அடுத்தவன் இடைஞ்சல் அடிக்காதீங்க ப்ளீஸ். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப பேராசை, எதுல பேராசை சொல்லுங்க? பொருளாதாரத்தில் உள்ள பேராசையும் புகழின் மீது உள்ள பேராசையும் எதை அழித்து விடுமா? அவனது தீன் பாதுகாப்பா இருக்கு, அவனது தீன எதை அழிக்கும்? அவனது தீனை அழித்து விடும். அல்லாஹ்வுடைய தீன் பாதுகாப்பாக இருக்கும், அவனது மார்க்கத்தை அழித்து விடும். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு கடுமையான உதாரணமா இல்லையா? ஒரு சாதாரண விஷயமா இது? இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றாங்கன்னா, ஒருவனுடைய தீனை பாழாக்கி விடக்கூடியதுதான் இந்த 2 ஆபத்தான குணங்களும் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. இதுல நாங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆதமுடைய மகன் 2 விடயங்களை வெறுக்கின்றான். ஆதமுடைய மகன் 2 விடயங்களை வெறுக்கின்றான். ஆனால் அதில் அவனுக்கு இருக்கக்கூடிய நலவுகளை அவன் தெரியாது. ஒரு மூமின் என்ன செய்யறான்? ஒரு மூமின் அவன் மௌத்தை வெறுக்கின்றான். ஒரு மூமின் மௌத்தை வெறுக்கின்றான். ஆனால் அவன் ஃபித்னாக்கள், குழப்பங்களில் ஆழ்த்தப்படுவதை விட மௌத் என்பது சிறப்பான. தீன்ல அவன் ஃபித்னாக்களுக்குள் சிக்குவதை விட மௌத் என்பது அவனுக்கு சிறப்பானது. அடுத்து அவன் செல்வம் குறைவதை வெறுக்கின்றான். ஆனால் நாளை மறுமையில் அங்கு அவன் குறைவாக விசாரிக்கப்படுவதற்கு அது மிக சிறப்பானது. மறுமையில ரப்பின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவனுடைய பொருளாதாரம் குறைவாக இருந்தா என்ன செய்யப்படுவான்? குறைவாக விசாரிக்கப்படுவான். ஏன்னா நாங்க பாக்குறோம், செல்வந்தர்களை விட ஏழைகளை எவ்வளவு நாளைக்கு சொர்க்கத்துக்கு போவாங்க? 500 வருடங்கள் ஹதீஸ படிக்கிறோம். எனவே அவருடைய கணக்கெல்லாம் அங்க என்ன செய்யும்? குறைவாகத்தான் இருக்க போகிறது. செல்வந்தர்கள் அவங்களோட கணக்குகள் எல்லாம், விசாரணைகள், கணக்குகள் கூடுதலாக கொடுக்க வேண்டி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் இந்த உலகத்துல எவ்வளவு
குறைவாக அனுபவிக்கிறாரோ அவ்வளவு குறைவாகத்தான் அங்கு விசாரணையும் இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம், இதுல பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது இந்த துன்யா என்பது பசுமையானது, இன்பமானது. ஆனால் சிலர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இன்ன ரிஜாலன் யதஹவ்வலூன ஃபீ மாலில்லாஹ், அல்லாஹ்வுடைய செல்வத்தில் என்ன செய்யறாங்களாம், விளையாடுகிறார்கள், மோசமாக நடந்து கொள்றாங்க. இவர்கள் நாளை மறுமையில எங்க இருப்பாங்கண்டா, நரகத்தில் தான் இருப்பாங்க. எங்க இருப்பாங்க, நரகத்தில் இருப்பாங்கன்ற ஹதீஸ் எல்லாம் புகாரில வரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில செல்வம் விஷயத்துல, பொருளாதார விஷயத்துல மார்க்கம் நமக்கு அழகான வழிகாட்டல்களை வழங்கி இருக்கிறது. அதுல நாங்க மிக நடுநிலையாக விளக்கத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக இந்த துன்யா 4 பேருக்குரியது. எப்படி சொன்னாங்க, இன்னம துன்யா லி அர்பஅத்தி நஃபர், இந்த துன்யா என்பது எத்தனை பேருக்கு, 4 பேருக்குரியது. முதலாவது யாருன்னு பாருங்க, அப்துன் ரஸகஹுல்லாஹு மாலன் வ இல்மன், அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு செல்வத்தையும் இல்மையும் வழங்கினான். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு செல்வத்தையும் இல்மையும் அருளினான். ஃபஹுவ யத்தகி ரப்பஹு ஃபீஹி, அவன் அதன் மூலம் அல்லாஹுவை பயப்படுகிறான். அந்த செல்வம், அந்த பொருளாதாரம், அந்த விஷயத்திலே அல்லாஹுவை பயந்து செயல்படுகிறான். வயஸ்ஸிலு ஃபீஹி ரஹிமஹு, இரத்த உறவுகளை சேர்ந்து வாழுகிறான். வயஅலமுல்லாஹு ஃபீஹி ஹக்கா, அவன் இந்த பொருளாதாரம் அதே போன்ற இல்ம் விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அறிந்து செயல்படுகிறான். அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை அறிந்து அவன் செயல்படுகிறான். வஹாதா பி அஃலலில் மனாசில், இவர் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த அந்தஸ்தில் இருக்கிறார், மிக சிறந்த அந்தஸ்திலே இருக்கிறார். முதல் மனிதர், நல்லா பாருங்க, முதல் மனிதர். இரண்டாவது மனிதர் யார் தெரியுமா, இரண்டாவது மனிதரை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அவருக்கு இல்மை, கல்வி ஞானத்தை, மார்க்க கல்வியை, இல்மை வழங்கினான். அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை வழங்கல, அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை வழங்கவில்லை. ஆனால் வஹுவ சாதிகுன் நிய்யா, அவர் ரப்போடு உண்மையாளராக இருக்கிறார், ரப்போடு உண்மையாளராக இருக்கிறார். எப்படி அவர் சொல்றார், அந்த செல்வம் படைத்த மனிதர் இருக்கிறாரே, அது போன்று எனக்கு செல்வம் வழங்கப்பட்டிருந்தால் நானும் செல்வம் விஷயத்தில் அப்படித்தான் நடந்து கொள்வேன். அவர் எப்படி அதற்குரிய கடமைகளை செய்கிறாரோ அது போன்று நானும் நடந்து கொள்வேன் என்று அவர் சொல்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஹுவ பினியத்திஹி ஃபஅஜ்ருஹுமா ஸவா, அவருடைய அந்த நியத்துக்கு 2 பேருடைய கூலியும் அல்லாஹ்விடத்தில் எப்படியானதாம், சமமானது. சுப்ஹானல்லாஹ். அடுத்து மூன்றாவது மனிதர் யாரு, மூன்றாவது மனிதர் அப்துன் ரஸகஹுல்லாஹு மாலன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை அருளினான், ஆனால் அவனுக்கு இல்மை அல்லாஹ் அருளவில்லை, இல்மை அல்லாஹ் வழங்கவில்லை. அவன் அந்த செல்வத்தை என்ன செய்கிறான், மோசமாக செலவு செய்கிறான், அல்லாஹுவை பயப்படவில்லை, இரத்த உறவுகளை சேர்ந்து வாழவில்லை, அந்த செல்வத்துக்குரிய கடமையை நிறைவேற்றவில்லை. வஹுவ பி அஹ்பஸில் மனாசில், இவன் அல்லாஹ்விடத்தில் மிக மோசமான நிலையில் இருக்கிறான். அடுத்து இதுல ரசூலுல்லாஹ் 4வது சொல்றாங்க, அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடுக்கவும் இல்லை, இல்ம கொடுக்கவும் இல்லை, அவன் என்ன நினைக்கிறான்டா, இவன் எப்படி மோசமா அந்த செல்வத்தை, பொருளாதாரத்தை செலவு செய்கிறானோ, எனக்கும் அது போன்று செல்வம் இருந்தா நான் என்ன செய்வேன், மோசமா செலவு செய்வேன், பாவத்திலே செலவு செய்ய நினைக்கிறான். இவர்கள் இருவரும் பாவத்திலே சமமானவர்கள், இருவரும் பாவத்தில். இந்த ஹதீஸை மொத்தம் எப்படி முடிக்கிறாங்க, 4 பேர் தான். துன்யா எத்தனை, 4 இந்த ஹதீஸை முடிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் திர்மிதியில 2325வது வரக்கூடிய செய்தி. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் நமது நியத்துகளை சீராக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருளிய அந்த நியமத்துகளுக்கு அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும். எனவே அல்லாஹ் அதற்கு நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.